ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணி ஆரி ஃபேஷன் டிசைனர். நாம் இன்றைக்கி டெய்லரிங் கிளாஸோட மெட்டீரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். டெய்லரிங் கிளாஸுக்கு வந்து இவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்குது, இது போகையும் நிறைய இருக்குது. என்கிட்ட இவ்வளோ தான் இருந்துச்சு அப்படிங்கிறனால தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இது ஃபுல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நான் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேனோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து டெய்லரிங்கில் வந்து இவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதோட நேம் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டணும் பார்த்தீங்களா. அதுக்காக தான் இவ்வளோ மெட்டீரியல்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இது ஃபுல்லாமே பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பேசிக் மெட்டீரியல்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபேஷன் டிசைனிங் ஸ்கேல் செட்டப்பை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக நான் போடுறேன், சரிங்களா. ஏன்னா ஒரே வீடியோவாக போட்டால் லாங் வீடியோவாக ஆயிரும், அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோவாக போடுறேன். ஓகே, இப்போ வாங்க ஒவ்வொரு மெட்டீரியல்ஸையும் தனித்தனியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஃபைல். நான் இந்த ஃபைலை மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 300 ருபீஸ் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங். ரெண்டு ஃபைலும் சேர்த்து தான் 300 ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங், ஓகேங்களா. இந்த ஃபைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறது, அந்த எவ்வளோ கட் பண்ணுறோம், எவ்வளோ மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம அந்த ஃபைலில் தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். லாங் சைஸ் நோட்லேயோ ரெக்கார்ட் நோட்லேயோ காப்பி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி A4 ஷீட்டில் காப்பி பண்ணி அதை தான் ஃபைல் பண்ணி வச்சுக்கிடணும். அப்புறம் வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சாதாரணமாக ஒரு லாங் சைஸ் நோட்லேயோ ரெக்கார்ட் நோட்லேயோ நீங்கள் சொல்கிறத நாங்கள் காப்பி பண்ணிவிட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. வெறுமனையாக நீங்கள் ரைட்டிங் மட்டும் பண்ண மாட்டீங்க. நான் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறத வந்து நீங்கள் அதில் வந்து கிளாத்தில் ஒர்க் பண்ணி அதை வந்து இதில் ஒட்டுவீங்க. அதாவது நான் சிலபஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மினியேச்சர் ப்ளவுஸு, ஸ்கர்ட்டு இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணி ஒட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அது வந்து நீங்கள் ஃபைனல் கிளாஸ் ஃபினிஷ் பண்ணும்போது நோட்டாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி புடச்சிக்கிட்டு இருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நம்ம ஃப்யூச்சரில் எடுத்து பார்க்கும்போது கூட அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி தான் இருக்கும் அந்த நோட்டு. அதையும் நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேப் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு புஷ்ஷுன்னு இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ஃப்யூச்சரில் எடுத்து பார்க்கும்போது கூட உங்களுக்கு அது வந்து நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது ஈஸியாக புரியும். நீங்கள் ஒர்க் பண்ணது கூட டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபைல் பண்ண சொல்கிறோம். இதில் வந்து 20 லீஃப் இருக்கும். அதாவது அந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 20 பேஜ் இருக்குது. நீங்கள் ஃபைல் வாங்கும்போது அதை நோட் பண்ணி வாங்குங்க, சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு குறைஞ்சது 20 லீஃப்லேருந்து 40 லீஃப்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வேணும். ஏன்னா நம்ம ஒர்க் வந்து நிறைய பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படிங்கும்போது பேஜ் வந்து கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு இன்னொரு ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால பேஜ் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து 20 லீவ்ஸ் இருக்கிறதுனால நான் 2 ஃபைலாக போட்டிருக்கேன். நீங்கள் 40 லீவ்ஸாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஃபைலாகவே போதும். அதை நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க, சரிங்களா. இந்த மாதிரி ஃபைலை வந்து நீங்கள் ஷாப்பில் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபைலோட ரேட் வந்து 300லேருந்து 350 ருபீஸ் வரைக்கும் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ஃபைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா A4 ஷீட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து A4 ஷீட்டில் தான் காப்பி பண்ணி நம்ம ஃபைல் பண்ணணும். நீங்கள் இந்த A4 ஷீட்டு வாங்கும் போதே ஒரு 20 A4 ஷீட்டு இல்லை 40 A4 ஷீட்டு இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே ஸ்கேல், பென்சில், பென், ரப்பர்ஸ், கட்டர் இந்த மாதிரி ரைட்டிங்க்கு என்னெல்லாம் தேவையோ அதை ஃபுல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. இந்த A4 ஷீட்டுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். நம்ம ஃபைல் பண்ணுறதுக்கு இதுவுமே இம்பார்ட்டன்ட், இதுவுமே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டெய்லரிங் மிஷின். இந்த மிஷினை உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் பெடல் மிஷின் வாங்குறது தான் பெஸ்ட்டு. அதுலேயே சின்ன மிஷின் இருக்குது, பெரிய மிஷின் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப பெரிய மிஷின், பவர் மிஷின் வாங்கணும் அப்படின்னா அது வந்து பிகினர்ஸுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம பெடல் மிஷினில் ஸ்டிச் பண்ணிட்டு தான் நம்ம பவர் மிஷினில் ஸ்டிச் பண்ணணும். அதனால பெடல் மிஷினில் நீங்கள் சின்ன மிஷின் வாங்கினாலும் சரி, பெரிய மிஷின் வாங்கினாலும் சரி, உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்பில் வாங்கிக்கோங்க. இதில் என்னென்ன பிராண்டு இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உஷா. நான் யூஸ் பண்ணுறது வந்து உஷா தான். மெரிட்டு, சிங்கர், ஜெனித், சாகர் இந்த மாதிரி நிறைய பிராண்ட் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மிஷின் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து கடைக்காரங்கிட்ட கேட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு மிஷினாவது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வேணும் கண்டிப்பாக, சரிங்களா. அதனால இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிஷினோட பேர் பார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ கிளாஸ் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் ஃப்யூச்சரில் நல்லா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேர் பார்ட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிடணும். எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பீஸ் வந்து எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிடணும். இதோட நேம் வந்து த்ரோட் பிளேட். இது வந்து ஆஃப் பிளேட்டுன்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து நண்டுக்கால்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா டபுள் சைடு ஃபுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இதோட நேம் வந்து டீத் புல்லர், பல்செட்டை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இது தையல் மிஷினில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ண கிளாத்தை பின்னாடி தள்ளும் பார்த்தீங்களா, அது வந்து இந்த இதுதான் வந்து அந்த பல்செட் மாதிரி பார்த்தீங்களா, அதுதான் கிளாத்தை பிடிச்சி பின்னாடி தள்ளிக்கிட்டே போகும்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டென்ஷன் டிஸ்க்கு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் தான் நம்ம த்ரெட்டை மாட்டி நீடில் அதுக்கு பிறகு கோர்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சிங்கிள் சைடு ஃபுட்டர். இதில் வந்து 2 சைடு ஃபுட்டரும் தனித்தனியாக இருக்கும். அதாவது ஒரு ஃபுட்டரில் வந்து லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா இன்னொரு ஃபுட்டரில் வந்து ரைட் சைடு இருக்கும். இந்த 2 செட்டு ஃபுட்டருமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு டபுள் சைடு ஃபுட்டர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து 2 சைடு ஃபுட்டருமே ஒன்று போல் இருக்கும். இதில் வந்து ஒரு சைடு ஃபுட்டர் மட்டும் தான் இருக்கும், இன்னொரு சைடு ஃபுட்டர் வந்து இருக்காது. இதே வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டோன் ஸ்டிச் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஃபுட்டரை நம்ம கழட்டி மாட்டி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுனால இந்த சிங்கிள் சைடு ஃபுட்டரை வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அது வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த சைடு ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு உள்ள ஃபுட்டராக தான் நீங்கள் வந்து மாட்டணும். சரிங்களா? அது எப்படி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஸ்க்ரூ ட்ரைவர். இது வந்து நம்மளுக்கு மிஷினோடையே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ண பழகினதுக்கப்புறம் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒய்யாமலே போய் நம்ம ஷாப்பில் வாங்கிட்டு இருக்க முடியாது பார்த்தீங்களா, அதனால் முன்னாடியே இந்த மாதிரி எல்லா செட்டுலேயும் ஒவ்வொன்றும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சிசர் பார்க்க போகிறோம். இப்போ நான் 2 சிசர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் காட்டுறது வந்து நார்மல் சிசர் தான். இதை வந்து நீங்கள் பேப்பர் கட் பண்ணுறது, நம்ம பேப்பர் பேட்டர்ன்லாம் ப்ளவுஸுக்கெலாம் போடுவோம், அதுக்கு கட் பண்ணுறதுக்கு இதை வச்சுக்கோங்க. ரெண்டாவது வச்சுருக்க சிசர் வந்து கிளாத் கட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். இதில் வந்து கிளாத்தை மட்டும் தான் கட் பண்ணணும், பேப்பரையோ வேறு எதையுமே நம்ம கட் பண்ணக்கூடாது. இந்த சிசரோட ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக் கைப்பிடி கொடுத்துருப்பாங்க, அதனால நம்மளுக்கு கை வந்து அவ்வளோவா காய்ச்சி போகாது. இதோட ப்ரைஸ் வந்து 300 400 வரைக்கும் இருக்குது. அந்த சின்ன சிசரோட ப்ரைஸ் வந்து 70 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த சிசருமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், இதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பாபின் கேஸும் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து கேஸு. இது வந்து பெரிய மிஷின் கேஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து ரவுண்டாக தான் இருக்கும். சின்ன மிஷின் கேஸ் வந்து அந்த ஒரு கம்பி மாதிரிக்கு பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கேஸ் வாங்கும்போது அது சின்ன மிஷின் கேஸாக பெரிய மிஷின் கேஸான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? பாபின் வந்து மேக்ஸிமம் ஒன்று போல் தான் இருக்கும். சில பாபினில் வந்து இந்த மாதிரி டாட்டாக அந்த ஹோல்ஸோடு இருக்கும், சில பாபினில் வந்து அந்த ஹோல்ஸ் இல்லாமல் ப்ளெயினாக இருக்கும். இந்த பாபினில் தான் நம்ம த்ரெட்டு சுற்றி இந்த கேஸ்குள்ளே வச்சு நம்ம மிஷினில் மாட்டுவோம். இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீடில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து எல்லா நீடில்ஸுமே ஒன்று போல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நீடில்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். வாங்க கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹேண்ட் நீடில்ஸ். இது வந்து ஒரு பாக்ஸாக இருக்கும். இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா நீடிலுமே இருக்கும். அதே மாதிரி இதில் த்ரெட்டு கோர்க்கிறதுக்காக ஒரு பின்னும் கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 30 ருபீஸ்லேருந்து 35 ருபீஸ் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த நீடில் ஃபுல்லாமே இந்த பாக்ஸுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம வந்து சின்னதாக ஒரு ரொட்டேட் பண்ணி தான் இந்த நீடில் ஃபுல்லாக வெளியில் எடுக்கணும். அது எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த பாக்ஸில் மேலே ஒரு கண்ணாடி இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூட உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு ரவுண்ட் போட்டு 2 சைடும் ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை தான் வந்து நம்ம கீழே இருக்குது, அது வந்து நம்ம மேலே பார்க்க அப்படி ரொட்டேட் பண்ணணும். இப்போ அந்த செலோடாப்பை எடுத்துட்டேன். இப்போது அந்த மேலே உள்ள பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோலில் அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வரணும் பாருங்கள். அந்த நீடில் மேலே இருக்குது, மேலே பக்கம் அந்த ஹோலை கொண்டு வரணும். இப்போ உங்களுக்கு எந்த நீடில் வேணுமோ அதுக்கு நேராக அந்த ஹோலை கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் இப்போது அப்படி தட்டுனீங்கன்னா எல்லா நீடிலுமே வெளியில் வந்துடும். பக்கத்தில் இருக்கிற நீடில் பாக்ஸ்லேருந்து வெளியில் நீடில் வராது. இந்த ஹோல் எங்கே இருக்கோ கரெக்டாக அதுக்கு நேராக இருக்கிற அந்த பாக்ஸுக்குள்ளே மட்டும் வந்து நீடில் வரும். இந்த மாதிரி தான் நீடிலை வந்து வெளியில் எடுக்கணும். ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே ஹோல்குள்ளே அந்த நீடிலை போட்டுட்டு அந்த மேலுள்ள கண்ணாடி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி கீழே கொண்டு வந்து வச்சிடலாம். அந்த எந்த சைடு உங்களுக்கு நீடில் வேணுமோ அந்த சைடு கரெக்டாக அந்த ஹோலை வச்சுட்டு நீங்கள் நீடிலை வெளியில் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஹோலை வந்து நான் கீழே வச்சிட்டேன். இப்போ கொட்டினோம்னா அந்த நீடில் வந்து வெளியில் வராது. ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாமே அதுக்குள்ளேயே தான் கிடக்கும். இப்போ இது கூடயே இன்னொரு பின்னும் கொடுத்துருந்தாங்க. அதாவது அந்த நீடிலில் எப்படி த்ரெட்டை நம்ம மாட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்னொரு பின்னும் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி நம்ம த்ரெட்டை மாட்டணும் அப்படின்னா ஸ்விங் த்ரெட்டை டபுள் ஸ்டாண்டாக போட்டுக்கோங்க. அந்த நீடிலோட ஹெட் பார்ட்டில் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இந்த பின்னை நம்ம இன்செர்ட் பண்ணணும். அந்த குட்டியாக ஒரு கம்பி மாதிரி பார்த்தீங்களா, அந்த கம்பியை வந்து இந்த ஹோல்குள்ளே இன்செர்ட் பண்ணினதுக்கப்புறம் அந்த கம்பிக்குள்ளே அந்த குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பிக்குள்ளே தான் நம்ம த்ரெட்டை விடணும். நீடில் ஹெட்டில் நம்ம த்ரெட்டை விடக்கூடாது. த்ரெட்டை விட்டுட்டு அந்த நீடில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பின்னை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த த்ரெட்டை அழகாக அந்த நீடிலோட ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மாட்டி அழகாக வெளியில் வந்துடும். உங்களுக்கு அந்த நீடில் த்ரெட்டை இன்செர்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம நூலை கோத்துலாம். சரிங்களா? இப்போ மறுபடியும் அந்த நீடில் அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு அந்த ஹோலை வந்து கீழே வர மாதிரி நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இந்த நீடில் வந்து உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணுறதுலேருந்து
ஹேண்ட்லேயே ஆரி ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லா சைஸ் நீடிலுமே இதில் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுக்குனாலும் அந்த நீடில் வந்து யூஸ் ஆகும். அதனால இந்த நீடிலும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து குண்டூசி. இதோட ப்ரைஸ் வந்து 20லேருந்து 30 ரூபீஸ் வரைக்கும் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ரேட் கூட இருக்கும். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பேட்டர்ன் போடுவோம் அப்படி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டர்னை வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாத்தோட வச்சு பின் பண்ணுவோம். அதுக்கு இந்த குண்டூசி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மிஷினோட ஊசி. நான் என்னோட மிஷினுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பிராண்ட் நீடில் யூஸ் பண்ணுவேன். என்னென்னா ஒன்று வந்து ஆர்கன் நீடில்ஸ், இன்னொன்று வந்து கிங்ஸும். நான் மோஸ்ட்லி வந்து இந்த 2 பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன். அதுலேயுமே அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ஆர்கன் நீடில். இந்த 2 நீடிலும் கம்பேர் பண்ணும்போது ஆர்கன் நீடில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஸ்டோன்லாம் ஸ்டிச் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் உடஞ்சி போகாது. அதனால தான் நான் ஆர்கன் நீடில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. இதில் வந்து நம்ம மிஷினோட நீடில் சைஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த நீடிலோட சைஸ் தெரியல அப்படின்னு வைங்களேன், அந்த நீடில்லையே நல்லா உத்து பாருங்கள். அந்த நீடிலோட ஹெட் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயே பின் பண்ணி போட்டிருப்பாங்க 16/100 அப்படின்னு போட்டிருப்பாங்க. என்னோட மிஷினை வந்து 16/100. உங்களுக்கு என்ன அந்த நீடில் என்ன பிரிண்ட் பண்ணி போட்டிருக்கோ அதே நீடில் தான் நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் வேறு சைஸ் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அந்த நீடில் வந்து உடஞ்சி போயிடும். அப்படி இல்லைன்னா ஸ்டிச்சிங் வந்து ஒழுங்காக வராது. அதனால் கரெக்டான சைஸ் என்ன சைஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதை வாங்கி அந்த நீடில் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள், என்கிட்ட இருக்கிற 2 பிராண்ட் நீடிலுமே நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். அந்த கிங்ஸூன் நீடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட அந்த ஆர்கன் நீடில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கீழே வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கும்னா கொஞ்சம் அதை விட இது வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணாலும் டக்குன்னு உடஞ்சி போகாது. இந்த மாதிரி உங்கள் நீடில் சைஸுக்கு எந்த பிராண்டு கரெக்டாக இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நீடில் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். மிஷினோட நீடில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட்டு கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு உடஞ்சி போயிட்டு நீங்களே ஒய்யாமல் போய் ஷாப்பில் போய் வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது. சேஃப்டிக்கு ஒன்று எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிடணும். அதனால எக்ஸ்ட்ராவே ஒரு பாக்கெட் வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கோன் ஊசியும் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பட்டன்ஸும் ஹூக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து ப்ரெஸ் பட்டன். இது வந்து இந்த மாதிரி அட்டையில் தான் இருக்கும், ஒரு சின்ன அட்டையில் இருக்கும். இதில் எத்தனை பீசஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 பீசஸ் இருக்கும். இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ நான் கலட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கலட்டி நம்ம யூஸ் பண்ணணும். இதோட ப்ரைஸ் வந்து 50 ரூபீஸ்லேருந்து 20 ரூபீஸ் வரைக்கும் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு அட்டையாகவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதை ஸ்டிச்சிங் வீடியோ போடுவேன். அதில் நான் கிளியராக சொல்கிறேன். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பட்டன்ஸ். இந்த பட்டன்ஸ் வந்து குர்த்தி, சுடிதார், ப்ளவுஸ் இந்த மாதிரிலாம் டிசைனாக கொடுக்குற பட்டன்ஸ். இது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 10 ரூபீஸ். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஐவுக்கு. இந்த ஐவுக்கு வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களோட பட்டுப்பாவடை சட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இது ஒரு பாக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 10 ரூபீஸ். இதில் வந்து உங்களுக்கு கொக்கியும் கொடுத்துருவாங்க, அதை மாட்டுற அந்த லூப்பும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட்டும் ஹூக் அண்ட் லூப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ளவுஸில் ஹூக் வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த ஹூக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நீங்கள் ஹூக்கும் வாங்கிக்கணும், அந்த லூப்ஸுமே தனித்தனியாக பாக்கெட்டாக தான் இருக்கும். 2 பாக்கெட்டுமே வாங்கிக்கணும். இப்போ நான் இதில் கட்டுற எல்லாமே வாங்கிக்கிடணும். ப்ளஸ் வந்து நம்ம பாய்ஸ் சட்டைக்கு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பட்டன் பாக்கெட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம எடுத்தோடனே மிஷின் தையலுக்கு போக மாட்டோம், ஹேண்ட் ஒர்க் தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹெம்மிங் ஸ்டிச் பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த ஹூக் அண்ட் லூப்ஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்ப்போம். அதில் வந்து இது எல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். அதனால் இது எல்லா மெட்டீரியல்ஸும் வேணும். கண்டிப்பாக இந்த எல்லா மெட்டீரியல்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டிசி ட்ரேசிங் சால்க்கு. இந்த மார்க்கரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கிளாத்தில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த சால்க் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் சால்க்கு இருக்குது. நான் அது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இதில் ஒரு பாக்ஸில் வந்து 10 பீஸ் இருக்கும். இதில் 2 பீஸுக்கு நடுவில் ஒரு பஞ்ச் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த சாக் வந்து உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக. இதோட ப்ரைஸ் வந்து 30லேருந்து 35 ரூபீஸ் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதும் இதே சால்க் தான். இதில் வந்து அந்த ஷேப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இதுலேயுமே 10 பீசஸாக இருக்கும். இது ஒரு பாக்ஸோட ரேட் வந்து 65 ரூபீஸ்லேருந்து 70 ரூபீஸ் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரெண்டுமே உங்களுக்கு ஒன்று தான், நீங்கள் இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்க வேண்டாம். அந்த சின்ன பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே உங்களுக்கு போதும். ரெண்டுமே உங்களுக்கு ஒன்றா தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் காட்டுறேன் பார்த்தீங்களா, ரெட் கலர். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை விட இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது ஒரு பீஸோட ரேட்டே 10 ரூபீஸ். என்கிட்ட இந்த ஒரு பீஸாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது உடஞ்சி போச்சு. இது பார்க்குறதுக்கு அப்படியே இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், நம்ம எழுதுனா ஆனால் எழுதும். இதை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? இதில் வந்து அந்த ஸ்கொயர் ஷேப் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் சாப்பீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்.
இதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இதுவும் ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஸ்விங் த்ரெட்டு. இந்த த்ரெட்டுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம கிளாத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு த்ரெட்டு ரொம்ப முக்கியம். அந்த த்ரெட்டை ஃபுல் கலர் த்ரெட்டுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வேண்டாம். நீங்கள் என்ன கலர் கிளாத்து ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அதே கலர் த்ரெட்டை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பாக்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க. நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து வர்த்தமான், ஹம்மர் பாலி, ஸ்பர்ட் பாலி, இந்த 3 பிராண்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஒரு த்ரெட்டோட ப்ரைஸ் வந்து 5 ருபீஸ். ஒரு பாக்ஸ்னால் 400 ருபீஸ் வரும். 100 பீஸ் த்ரெட் இருக்கும். இதுவுமே இம்பார்ட்டன்ட். இதையுமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்வீசர். இது வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ளவுஸ் கிளாத்லேயே எதுலையாச்சும் நம்ம ஸ்டோன் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். ஸ்டோன் எடுத்து அந்த ஒட்டுற இடத்துல நம்ம வைக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சீம் ரிப்பேர், அப்படி இல்லைனா த்ரெட் ரிமூவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கிளாத்தில் ஏதாவது தப்பாக தைச்சிட்டோம்னா அதை பிரிக்கிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து நம்ம த்ரெட்டை வந்து பிரிக்க முடியாத அளவுக்கு நாட் போடுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து ஸ்கட்டர், அப்படி இல்லைன்னா ட்ரிம்மர் கூட சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு த்ரெட்டை வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மோஸ்ட்லி நம்ம சிசர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சிசர் வந்து கீழே விழுந்துச்சுன்னா நம்ம அதை வந்து டேமேஜ் ஆயிரும். அது நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. அதாவது கிளாத்தை வந்து ஒழுங்காக கட் பண்ணாது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறோம். இதோட ப்ரைஸ் வந்து 20 ருபீஸ். இதுவுமே இம்பார்ட்டன்ஸ் தான். இதையும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டேப்பு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டெய்லரிங்கில் நிறைய மெஷர்மெண்ட்லாம் பண்ணுவோம். அதுக்காக இந்த டேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு சைடு வந்து இன்ச்சு கணக்கு போட்டிருக்கோம், இன்னொரு சைடு வந்து சிஎம் கணக்கு போட்டிருக்கோம். உங்களுக்கு இன்ச்சு கணக்கு எது சிஎம் கணக்கு எது அப்படின்னு தெரியலனா அதுலேயே தெளிவாக போட்டிருக்கோம். இது இன்ச்சு கணக்கு, இது சிஎம் கணக்கு அப்படிங்கிறது போட்டிருக்கோம். இன்ச்சு கணக்கு அப்படின்னா நம்ம பாடியை மெஷர்மெண்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது வந்து இன்ச்சு கணக்கில் தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுவோம். கிளாத்தை மெஷர்மெண்ட் பண்ணுறது வந்து சிஎம் கணக்கு, அதாவது சென்டிமீட்டர் கணக்கில் தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுவோம். அந்த சென்டிமீட்டர் கணக்கு வந்து 1, 2, 3 அப்படிங்கிறது வந்து பக்கத்தில் இருக்கும். இதில் வந்து 25 சிஎம் அப்படின்னா 1/4 மீட்டர், அதே 50 சிஎம் அப்படின்னா அரை மீட்டர், 75 சிஎம்னா 3/4 மீட்டர், 100 சிஎம்னா 1 மீட்டர். ஓகேங்களா. இந்த இதை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1 மீட்டரில் நம்ம ஒரு துணி வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த கிளாத் வந்து 1லேருந்து 100 சிஎம் இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு 1 மீட்டர். ஓகேங்களா. இதை வந்து மறந்துடாதீங்க. இந்த டேப் வந்து நம்மளுக்கு 1.5 சிஎம் கொடுத்துருக்காங்க. அதாவது 1.5 மீட்ரு வந்து லென்த்து, இதோட லென்த்து. இதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த 1.5 மீட்ரு லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் சேரீயை 4ஆக போட்டு அளந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீதி வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். 4 மடங்குனாலும் ஓகே, இல்லை 3.5 மடங்குனாலும் ஓகே. நீங்கள் ஒரு சேரீயோட லென்த்தை அளக்குறீங்கன்னா இந்த மெத்தடில் அளந்து பாருங்கள், உங்களுக்கு வீதி வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது 4 இல்லைன்னா 3.5 இந்த 2 மெத்தடில் இருந்தால் மட்டும் அந்த சேரீ லென்த்து வீதியாக இருக்குன்னு அர்த்தம். 3 இருந்துச்சுன்னா அந்த சேரீ வந்து வீதியாக இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா. 3 இருந்துச்சுன்னா ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு அது செட் ஆகும், கொஞ்சம் போல்டாக இருக்கிறவங்களுக்கு அது செட் ஆகாது. ஓகேங்களா. இதையும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த 1 இன்ச்சு 2 இன்ச்சு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதில் வந்து 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அப்படிங்கிறது இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ 2 இன்ச்சு 3 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். இது வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு அப்படின்னு மைனஸ்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போது 2 இன்ச்சில் இருந்து அந்த 3 இன்ச்சுக்குள்ளே ஒரு சென்டரில் ஒரு லாங்காக ஒரு கோடு போட்டிருக்கா, அதுதான் 1/2 இன்ச்சு. ஓகேங்களா. அந்த 1/2 இன்ச்சுக்கும் அந்த 2 இன்ச்சுக்கும் நடுவில் ஒரு லாங்காக ஒரு கோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் 1/4 இன்ச்சு. ஓகேங்களா. இப்போ அந்த 1/4 இன்ச்சுக்கும் 2 இன்ச்சுக்கும் நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஒரு பாயிண்ட். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது மறுபடியும் நான் சொல்கிறேன். இது 2 இன்ச்னா இது 2 இன்ச் பாயிண்ட் 1, அதுக்கப்புறம் 2 இன்ச் பாயிண்ட் 1/4, அடுத்தது 2.25 இன்ச் பாயிண்ட் 1, அதுக்கப்புறம் 2.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் 2.5 இன்ச் பாயிண்ட் 1, அதுக்கப்புறம் 2.25 இன்ச்சு, அதுக்கப்புறம் 2.25 இன்ச் பாயிண்ட் 1, அதுக்கப்புறம் தான் 3 இன்ச்சு. ஓகேங்களா. ஓகே, நல்ல சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நல்லா கிளியராக சொல்லி கொடுத்துட்டேன். இது போகையும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. சரிங்களா. அப்புறம் வந்து டேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ப்ரைஸ் வந்து 15 ருபீஸ்லேருந்து 20-25 ருபீஸ் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து லூப் டர்னர். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம
கிளாத்தில் வந்து ரோப் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸ் கிளாத்லனா பின்னாடி வைப்பாங்க பார்த்தீங்களா ரோப்பு, அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை வந்து டர்ன் பண்ணுறதுக்கு இந்த கம்பியை யூஸ் பண்ணுவாங்க. இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுறேன் சரிங்களா. இதோட ப்ரைஸ் வந்து 40 ருபீஸ்லேருந்து 60 ருபீஸ் வரைக்கும் ஒவ்வொரு ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேட் போடுறாங்க. இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். இது இருந்தால் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கொடை கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அது கூட எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். அதையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து கிளாத்து. இந்த கிளாத் மட்டும் எந்தெந்த ட்ரெஸ்ஸுக்கு உங்களுக்கு என்னென்ன கிளாத் வாங்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்தந்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா. நம்ம எடுத்தோடனே ஹேண்ட் ஒர்க் தான் பார்ப்போம், அதனால இந்த லைனிங் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ஆஃப் ஒயிட்டில் லைனிங் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி லைனிங் கிளாத் எடுத்து வச்சுருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா பாப்ளிங் கிளாத் எடுத்து வச்சாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா ரேஷன் கடை வேஷ்டி எதுனாலும் ஓகே. ஆஃப் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி அந்த கிளாத்தை பார்த்துக்கோங்க. அதுவும் காட்டன் கிளாத்தாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறனால அது பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் காட்டன் கிளாத்தாக இருந்தால் பாருங்கள், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. இது வந்து 1 மீட்டர் 30 ரூபா தான். அதனால் இந்த மாதிரி கிளாத்தாக இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி கிளாத் வந்து 1 மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கிளாத் வந்து இம்பார்ட்டன்ட், இதில் 1 மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து க்ளூ. இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ சரிங்களா. இது வந்து ஃபெவிக்ரில் பிராண்டு. இதோட ப்ரைஸ் வந்து 10 ருபீஸ்லேருந்து 15 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். இது சிறுசு தான், அதனால் அவ்வளோ ரேட்டு தான் இருக்கும். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்டோன் ஏதாவது ஒட்ட போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த க்ளூ வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். இது காஞ்சதுக்கப்புறம் இது வந்து கண்ணாடி மாதிரி ஆயிரும். நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து க்ளூ போட்டு ஒட்டி இருக்கிறது வந்து தெரியாது. இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். இப்போதைக்கு இந்த மாதிரி குட்டியாக வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா ஸ்டிச் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை விட இன்னும் ஒரு பெஸ்ட்டான ஒரு பிராண்ட் இருக்குது. B6000 B7000 அந்த மாதிரி பிராண்ட் இருக்குது, அதுதான் வாங்கணும். ஏன்னா இந்த க்ளூவில் வந்து நீங்கள் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு வாஷ் பண்ணும்போதே அந்த ஸ்டோன் ஊறி அந்த ஸ்டோன் விழுந்துடும். அந்த 6000 7000 அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து வாஷ் பண்ணாலுமே விழாது. அதுக்காக தான் அந்த பிராண்ட் யூஸ் பண்ணணும் அப்படி சொல்கிறேன். இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணுங்க சரிங்களா. இதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தலைகீழ தான் வச்சு யூஸ் பண்ணணும். பாக்ஸ்குள்ளேயே எதுக்குள்ளேயே போட்டாலுமே இந்த மாதிரி தலைகீழ தான் வச்சுருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கக்கூடாது சரிங்களா. ஏன்னா உள்ளே இருக்கிற க்ளூலாம் வந்து காயாமல் அப்படியே இறங்கி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இந்த வச்சுருக்க மாதிரி போட்டிங்கன்னா எல்லா க்ளூவும் கீழே இறங்கி மேலே வந்து காஞ்சிருக்கும். நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த க்ளூ வந்து வெளியில் வரவே வராது. அந்த மேலே காஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அப்போ க்ளூ யூஸ் பண்ணும்போது அந்த க்ளூ வெளியில் வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் எப்போதுமே இந்த மாதிரி தலைகீழ போட்டு வச்சுருக்கணும் சரிங்களா. பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சாலும் இந்த மாதிரி தலையிலேயே போட்டு வைங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து காட்டன் ரோப்பு. இந்த ரோப்பை வந்து நம்ம சுடிதார் ஃபேண்டுக்கு யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா பட்டு பாவடைக்கே யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இது ஒரு பீஸோட ரேட் வந்து 10 ருபீஸ். இதையுமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து நான் எலாஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து 3/4 இன்ச் எலாஸ்டிக். இது எப்படி நம்ம அளக்கணும் அப்படின்னா, மெஷரிங் டேப் வச்சு இந்த மாதிரி அளந்து பாருங்கள், அது எத்தனை இன்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து 3/4 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது 3/4 இன்ச் டேப்பு. இதே மாதிரி 1/2 இன்ச் டேப்பு இருக்குது, 1 இன்ச் டேப்பு இருக்குது. என்கிட்ட இந்த 3/4 இன்ச் டேப்பும் 1/4 இன்ச் டேப்பு மட்டும் தான் இருந்துச்சு, அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி 1 இன்ச் எலாஸ்டிக்காவது அப்படி இல்லைன்னா 3/4 இன்ச் எலாஸ்டிக்காவது 1 மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க, நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து 1/4 இன்ச் எலாஸ்டிக். இதையுமே இப்படி தான் நம்ம அளந்து பார்க்கணும். இந்த 1/4 இன்ச் எலாஸ்டிக் வந்து 1 மீட்டரே 5 ருபீஸ் தான் இருக்கும். அப்புறம் 3/4 இன்ச் எலாஸ்டிக் வந்து 1 மீட்டரு 15 ருபீஸ். நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து நூல் எலாஸ்டிக், அப்படி இல்லைன்னா எலாஸ்டிக் ரோப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது 1 மீட்டரோட ப்ரைஸ் வந்து 5 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். இது வேணும்னா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சாரியில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அந்த ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக ஒரு ஹேர் பேண்டு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இதுவுமே நம்ம பிஸ்னஸோட ஒரு டெக்னிக் தான். ஏன்னா நம்ம அந்த ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக அந்த ஹேர் பேண்டும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸ் நிறைய ஸ்டிச் பண்ணதுக்கும் கொண்டு வருவாங்க. இது நார்மலாக ஸ்டிச் பண்ணுறத விட ஒரு 10 ருபீஸ் கூட இந்த ஹேர் பேண்ட் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பேட்ச் ஒர்க்கு. இந்த பேட்ச் ஒர்க் வந்து எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது, அதே மாதிரி எல்லா டிசைன்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. இது நம்ம கிளாஸுக்கு இம்பார்ட்டனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்களுக்கு ஏதாவது டிசைன் வைக்கணும் அப்படின்னா மட்டும் இதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இதோட ப்ரைஸ் வந்து 5 ருபீஸ்லேருந்து 60 ருபீஸ் 70 ருபீஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. இதை நம்ம எப்படி கிளாத்தில் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டிசைன் எடுத்து நீங்கள் எதில் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாத்தில் வச்சுட்டு ஓரத்துலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இதை வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா சும்மா நார்மலாக ஹேண்டிட்டு ஸ்டிச் பண்ணாலும் ஓகே. இது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, வேணும்னா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பேப்பர் கேன்வாஸ். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சுடிதார் அப்படி இல்லைன்னா ப்ளவுஸோட நெக்கை நம்ம வந்து ஏதாவது ஒரு டிசைனாக ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா அது அந்த டிசைன் வந்து பக்காவாக வரணும் பார்த்தீங்களா.
அதுக்கு அந்த டிசைனை ஃபஸ்ட்டு இதில் கட் பண்ணிக்கணும். இதில் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் அயன் பண்ணி நம்ம அதில் ஸ்டிச் பண்ணால் தான் அது வந்து நெக்கோட டிசைன் வந்து பக்காவாக வரும். இப்போ இந்த கேன்வாஸில் எது நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு சைடு காட்டுறேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு டாட்டாக ஒரு புள்ளியாக அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கெட்ட பக்கமாக வச்சுக்கலாம். இன்னொரு சைடு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ப்ளெயினாக இருக்கும். இது வந்து நல்ல பக்கம் வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஒரு கிளாத்தில் நம்ம இதை அயன் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கெட்ட பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அடியில் இருக்கணும். அதாவது கீழே வந்து கிளாத் இருக்கணும், அதுக்கு மேலே வந்து அந்த கேன்வாஸ் இருக்கணும். அந்த கேன்வாஸ் எப்படி இருக்கணும்னா, அந்த டாட்டாக இருக்கிறது வந்து கீழே இருக்கணும், அந்த நல்ல பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து மேலே இருக்கணும். அப்படி தான் போட்டு நம்ம அயன் பண்ணால் தான் அந்த டாட்டாக இருக்கிறது வந்து நம்ம அயன் பண்ணுற கிளாத்தில் வந்து ஒட்டும். நம்ம ஸ்டிச் பண்ண போகிற டிசைனும் வந்து பக்காவாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கேன்வாஸும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இது வந்து பேப்பர் கேன்வாஸ், சரிங்களா. இதை விட காட்டன் கேன்வாஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது வந்து ஜென்ஸோட காலர் நெக்கு வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் வைப்பாங்க. நம்மளுக்கு அது தேவைப்படாது, சரிங்களா. நம்மளுக்கு இந்த பேப்பர் கேன்வாஸ் தான் தேவைப்படும். இது ஒரு மீட்டரோட ப்ரைஸு 20 to 25 rupees இருக்கும். இதுவுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக் டிசைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த கேன்வாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டபுள் லைன் லேஸு. இது வந்து நெக்குக்கு டிசைனாக கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், 1 மீட்டரில் ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிட்டு வரலாம். இதில் வந்து டபுளாக தான் நம்மளுக்கு கட் பண்ணி தருவாங்க, சரிங்களா. அது ஒரு மீட்டரோட ப்ரைஸ் வந்து 20 to 25 rupees வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இதை இந்த மாதிரி தான் கட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். நார்மலாக ஒரு 2 லைன் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு மேலே நம்மளுக்கு பட்டையாக வேணுன்னா கூட இந்த மாதிரி 4 லைன் 6 லைன் இந்த மாதிரி வச்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இதை வந்து மிஷின்லேயும் ஸ்டிச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஹேண்ட்லேயும் ஸ்டிச் பண்ணலாம். ஹேண்டில் ஸ்டிச் பண்ணுறதை விட மிஷினில் ஸ்டிச் பண்ணுறது ஸ்பீடாகவும் ஒர்க் முடிஞ்சிடும், ஈஸியாகவும் ஸ்டிச் பண்ணிடலாம். அது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் வீடியோவாக, செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா. இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, சரிங்களா. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ரோப் லேஸ். இது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, வேணும்னா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ரோலோட ப்ரைஸ் வந்து 50 rupeesலேருந்து 70 rupees வரைக்கும் இருக்குது. இதில் வந்து எல்லா கலர்ஸ் ரோப் லேஸுமே இருக்குது, நீங்கள் எது வேணுமோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து லேஸு. என்கிட்ட வந்து எல்லா கலர் லேஸுமே இருக்கும். நான் இந்த லேஸை வந்து ரோலாக தான் வாங்குவேன், அது வந்து மொத்தமாக வாங்க மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் ஷாப்புக்கு போகும்போது எந்த கலர் அதிகமாக காலி ஆகுதோ அந்த கலர் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஒரு டல் கலர் இந்த மாதிரி ஒவ்வொரு லேஸாக ரோலாக வாங்கி வச்சுருவேன். இந்த மாதிரி லேஸை வந்து ரோலாக வாங்கினோம்னா 80 rupeesலேருந்து 150 rupees வரைக்கும் ஒரு ரோலோட ரேட் இருக்கும். அதில் எத்தனை மீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 மீட்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சாதாரண லேஸ்னால் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதுலேயே டிசைன் வச்ச லேஸும் இருக்குது. அதாவது நான் இப்போ கையில் வச்சுருக்க பார்த்தீங்களா, அதுவும் அப்புறம் வந்து இன்னொரு பிங்க் கலரும் வச்சுருக்க பார்த்தீங்களா, இது ரெண்டுமே ரேட் கூட. இது ஒரு மீட்டரோட ரேட்டே 25 ரூபா. இந்த லேஸ்லாம் வச்சு ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த லேஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஜிப். இதில் வந்து 2 types ஆஃப் ஜிப் இருக்குது. ஒன்று நார்மல் ஜிப்பு, இன்னொன்று வந்து இன்விசிபிள் ஜிப் இருக்குது. அதுலேயும் சின்ன ஜிப் இருக்குது, லாங் ஜிப்பும் இருக்குது. உங்களுக்கு என்ன ஜிப் தேவையோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அந்த லாங் ஜிப் வந்து 10 rupees இருக்கும், அந்த சின்ன ஜிப் வந்து 5 rupees. இந்த ஜிப் வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து கிட்ஸோட ஃப்ராக்கு, ஏலியன் ஃப்ராக்கு இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம இந்த ஜிப் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இந்த ஜிப்பையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னா, இந்த ஜிப் இருக்குது பார்த்தீங்களா, இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அந்த அதில் வந்து நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீளமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி நீளமாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டுக்க ட்ரெஸ்ஸு எப்போ வேணாலும் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் இழுத்து காட்டுறேன். ஈஸியாக அந்த ஜிப் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நீண்டுட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அதாவது ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை எவ்வளோ தான் இழுத்தாலும் அந்த ஜிப்பு வந்து கலண்டே வராது, ஸ்ட்ராங்காக இருக்கும். மறுபடியும் இந்த ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த நீண்டுட்டு இருக்கிறத வந்து நல்லா மேலே தூக்கி விட்டுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த ஜிப்பை யூஸ் பண்ணணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரியலனா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன். இதில் நான் எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி சொல்லியிருந்தேனோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, மித்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங் ஸ்கேல் செட்டப்பை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக போடுறேன், சரிங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.